மே தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் தமிழகத்தில் தொழிலாளர்களுடைய வாழ்வியலை நசுக்கும் விடியா திமுக அரசின் துயரங்கள் குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. உழைக்கும் தொழிலாளர்கள் ஏற்றம் பெற வேண்டும் என்று 18ஆம் நூற்றாண்டு இறுதியிலும் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 12 முதல் 18 மணி நேரம் கட்டாய வேலையை 8 மணி நேரமாக குறைத்தனர். ஆனால் தமிழகத்தில் விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதும் அதற்கும் உலை வைக்கப்பட்டது. தொழிலாளர்கள் மற்றும் அதிமுகவின் கடுமையான போராட்டங்களால் அது திரும்ப பெறப்பட்டது. திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், செவிலியர்கள், சத்துணவு ஊழியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள் என தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுகவின் வெற்று தேர்தல் அறிக்கையை கண்டித்து நடைபெற்ற போராட்டங்கள், அடக்குமுறை மற்றும் கைது நடவடிக்கைகளால் காவல்துறையை வைத்து பல்வேறு அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டது. 2023 ஜனவரி 29ஆம் தேதி தலைமைச் செயலக ஊழியர்கள் 8 பேரை இடைநீக்கம் செய்த விடியா அரசை கண்டித்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். மார்ச் 21ஆம் தேதி திமுக அரசின் பட்ஜெட்டில் ஆசிரியர்களுக்கு எந்தவித அறிவிப்பும் இடம்பெறாததை கண்டித்து மாநில அளவில் அனைத்து அரசு அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செப்டம்பர் மாதம் தமிழக மின்சாரத்துறையில் காலியாக உள்ள 56,000 பணியிடங்களை நிரப்பவும் ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி கொளத்தூரில் பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. செப்டம்பர் 28ஆம் தேதி திமுக தேர்தல் நேரத்தில் அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினர் போராட்டம் நடத்தினர். செப்டம்பர் 29ஆம் தேதி திமுக அரசை கண்டித்து இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் ஊதிய முரண்பாடுகளை களைய வலியுறுத்தி ஆரம்பப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டை நோக்கி போராட்டம் நடத்தினர். செப்டம்பர் 29, 30ஆம் தேதி திமுக அரசை கண்டித்து ஊதிய உயர்வை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது. அக்டோபர் 4ஆம் தேதி திமுக ஆட்சிக்கு வந்தால் சம வேலை சம ஊதியம் தருவோம் என திமுக தேர்தல் அறிக்கை எண் 311 தெரிவித்தனர். ஆனால் தரவில்லை என இதனை கண்டித்து சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஆசிரியர்களை கட்டாயப்படுத்தி கைது செய்தனர். கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி அக்டோபர் 10ஆம் தேதி போராட்டம் நடத்தினர். நவம்பர் மாதம் திமுக அரசை கண்டித்து தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்த அரசு ஊழியர்கள் மனித சங்கிலி மற்றும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டிசம்பர் 27ஆம் தேதி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து சென்னையில் தமிழ்நாடு பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். டிசம்பர் 29ஆம் தேதி மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் சென்னை மாநகராட்சி முன்பு போராட்டம் நடைபெற்றது. ஏழைகளின் அச்சய பாத்திரமாக விளங்கும் அம்மா உணவகத்தை மூடத் துடிக்கும் திமுக அரசை கண்டித்து டிசம்பர் 29ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பரவலாக போராட்டம் நடைபெற்றது. பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி அதிமுக சார்பில் மாநகராட்சி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களை போராட்ட களத்திற்கு அனுப்பி திமுக அரசு வேடிக்கை பார்த்துள்ளது. மே தின நாளில் உழைக்கும் தொழிலாளர்கள் போற்றப்பட வேண்டிய நாளில் தமிழகத்தில் விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் சந்தித்த போராட்டங்கள் கண்ணீர், வேதனை என பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. தொழிலாளர்கள் வாழ்வில் ஏற்றம் பெற வேண்டுமென்றால் தொழிலாளர்களை நசுக்கக்கூடிய திமுக அரசு ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்பதே மே தின நாளில் தொழிலாளர்கள் ஏற்கும் சபதமாக உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ ஜெயக்குமார்.